டிஎன்பிஎஸ்சி மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். லட்சக்கணக்கான தேர்வுகள் வந்து குரூப் 4 ரிசல்ட்டுக்காக தான் வந்து எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. குரூப் 4 ரிசல்ட் பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் நமக்கு கிடச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து குரூப் 4 எக்ஸாம் கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு எக்ஸாம் முடிஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து குரூப் 4ல் ரிசல்ட் குறித்து ஒரு முக்கியமான அப்டேட் நமக்கு கிடச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இறுதிக்குள்ளேயே வந்து குரூப் 4 ரிசல்ட் ஆனது பப்ளிஷ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து புதிய தலைவர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது பிரபாகர் ஐஏஎஸ் அப்படிங்கிற அவர்கள் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவர் பார்த்தீங்கன்னா வந்து பேட்டி கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா வந்து விரைவில் வந்து எந்த அளவுக்கு நாங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து குரூப் 4 ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் ஃபாஸ்ட்டாக வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து எப்படியும் குரூப் 4 எக்ஸாம் எழுதிட்டாங்க அப்படின்னா அந்த எழுதுகிற நாட்கள் வந்து கண்டிப்பாக ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறதே கிட்டத்தட்ட வந்து 1 இயர் ஆயிரும். ஏன்னா அப்போ அதில் வந்து அதுலேருந்து போஸ்டிங் போகிறது வந்து எல்லாமே வந்து ஒரு 1 இயருக்கு மேலேயே ஆயிடுது. அப்படிங்கிறதுனால இப்போ தேர்வுகள் எல்லாமே வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ரொம்பவே காலதாமதமாகுது. நாங்கள் வந்து குரூப் 4 மட்டுமே நம்பிக்கை இருக்கிற மாதிரி இருக்குது. எங்களுக்கு அடுத்த எக்ஸாமுக்கு வந்து நாங்கள் வந்து இது பண்ண முடியல. எனக்கு வந்து ரொம்பவே விரைவாக வந்து நீங்கள் வந்து ரிசல்ட் ஆனது கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஆல்மோஸ்ட் வந்து 80% பேப்பர் ஒர்க் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதம் இறுதிக்குள்ளேயே நம்ம வந்து குரூப் 4 ரிசல்ட் ஆனது எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் கிடச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தேர்வுகள் கோரிக்கை வைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து வேகன்சி ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதாவது வெறும் 6300 போஸ்டிங்க்கு மட்டும்தான் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட 20 லட்சம் பேருக்கு மேலேயே வந்து தேர்வு வந்து எழுதியிருக்காங்க. அதனால் வந்து காம்படிஷன் வந்து ரொம்பவே ஹெவியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்து வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தேர்வுகள் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. போன வருடங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 10,000 வேகன்சி கிட்டத்தட்ட வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த மாதிரி வெறும் 6000 வேகன்சி மட்டும் தான் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா வந்து சட்டசபையில் வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து 18,000 காலி பணிகள் இருக்குது. அதனால் விரைவாக 1.5 வருடங்களில் நிறைவேற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ அதனால் தேர்வுக்கு கோரிக்கை வைக்கிறது என்ன அப்படின்னா அந்த 18,000 வேகன்சியில் வந்து குறைஞ்சது ஒரு 6000 to 7000 வேகன்சி வந்து நீங்கள் வந்து உள்ளே இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கு வந்து பரிசீலனை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக வந்து ரிசல்ட் வரும்போது கண்டிப்பாக ஒரு 11,000 to 12,000 வேகன்சி நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து கிடச்சிருக்கு. இதில் கட் ஆஃப் வந்து எவ்வளோ வேரியண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 185 ப்ளஸுக்கு மேலே நீங்கள் வச்சிருந்தா மட்டும்தான் வந்து விஓ கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு 170 ப்ளஸ் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜேஏ போஸ்டிங் ஓஏ இந்த மாதிரி போஸ்ட் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் டைப்பிங்க்கு தான் வந்து அதிகமாக வேகன்சி அதிகமாக இருக்குது. இதில் வந்து எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 150 ப்ளஸ் நீங்கள் கட் ஆஃப் வந்து நீங்கள் டைப் ரைட்டிங் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த முறை வந்து அந்த எப்படியும் குறைஞ்சபட்சம் ஒரு 7,000 to 8,000 வேகன்சி நிச்சயமாக டைப் ரைட்டிங்கில் இருக்கும். நீங்கள் ஹையர் லோயர் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த 150 கண்டிப்பாக ஜாப் வந்து கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.